அனைவருக்கும் வணக்கம். நான் ஏன் அஇஅதிமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும், ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதான கடமை என்ன தெரியுங்களா? இருக்கிறதுக்கு இடமும், உண்பதற்கு உணவும், நல்ல குடிநீரும், சிறந்த கல்வியும் கொடுப்பது தான் பிரதான கடமைன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் பிரதான கடமைன்றதை நானும் நம்புகிறேன். ஆனால் அதை விட மிக மிக முக்கியமானது பொதுமக்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு. ஏன்னா நாம் உயிரோடு இருந்தால்தான் நீங்கள் கொடுக்குற உணவையும், நீங்கள் கொடுக்குற தண்ணியும், நீங்கள் கொடுக்குற மற்ற இலவசங்களையும் நான் அனுபவிக்க நாங்கள் உயிரோடு இருக்கணும்ல. அந்த உயிரோடு இருக்கிறதே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆக்கியிருக்கிறது திமுக அரசாங்கம். பாதுகாப்பற்ற சூழ்நிலை பொதுவெளியில் நிலவுகிறது. லஞ்ச லாவணியத்தை நம்ம கடந்து போகிறோம். இல்லை, லஞ்ச லாவணியில் பாதிக்கப்படுறது சில பேர் தான். ஆனால் கஞ்சா புழக்கத்தின் மூலம், பாலியல் வன்முறை மூலம் நாம் பொதுவெளியில் நடமாடுவதே ஒரு கேள்விக்குறியாகிறது மிகப்பெரிய ஒரு அவலம். அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதான கடமை நல்ல குடிநீர் கொடுப்பது, நல்ல கல்வி கொடுப்பது, நல்ல உணவை கொடுப்பது, நல்ல ரோடுகளை கொடுப்பதுன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் நாம் உயிரோடு இருப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பை கொடுப்பது, அதை கொடுக்கவில்லை. அதனால் அதை முன்னால் கொடுத்த நல்லாட்சி கொடுத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்ம வாக்களிக்கணும். ஏன்னா பாதுகாப்பான சூழலில் நாம் இருந்தால் மட்டும்தான் நாம் இன்னும் கலோலிக்கலாக சொல்லணும்னா, நாம் உயிரோடு இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற எல்லா சலுகைகளையும் அனுபவிக்க முடியும். ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, பொது வழியில் போனால் சாதாரணமாக போனால் கையை பூச்சி இழுக்கிறானுங்க, கஞ்சா குடிச்சிட்டு செயினை பூச்சி இழுக்கிறானுங்க, பாலியல் வன்முறைக்கும் ஆளாகிறாங்க, போஸ்கோ சட்டத்தில் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பொது வழியில் நம்ம நடந்து போகிறப்பே ஒரு பயம் கலந்த ஒரு சூழலை இந்த திமுக அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை நகரமாக சென்னை தலைநகரமாக இருந்தது, இப்போ திமுக ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொலை நகரமாக மாறிவிட்டது. பாதுகாப்பற்ற சூழ்நிலையை தொடர்ந்து கொடுக்கின்ற திமுக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் பாதுகாப்பான அரசாங்கத்தையும், பாதுகாப்பான மக்கள் வாழ்வதற்கான நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிற எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைய வேண்டும். இரட்டையிலை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சார்பாக போட்டியின்ற எல்லா வேட்பாளரும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். நன்றி.